இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிக்கிறத வச்சு ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமானா இட்ஸ் நாட் பாசிபிள். வந்துட்டு யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெடிஷ்னலான மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகாது. இந்த 4 years கம்ப்ளீட் பண்ண உடனே என்னால் போயிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியுமானா இட்ஸ் நெவர் பாசிபிள். அதுக்கான ஏஏ ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரியான இருக்க ஜாப்ஸை வந்துட்டு டொமைன்ஸை வந்துட்டு நான் பிக் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னாக்கா, டோட்டலாகவே இன்ஜினியரிங் வந்து டெட் ஆகிடுச்சா, இல்லை ஏஐயோட இம்பேக்ட் வந்துட்டு எந்தெந்த மாதிரி டொமைன்ஸில் ரொம்ப மெஜாரிட்டியாக அதிகமாக இருக்குது, எந்தெந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லி ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண போகுது, உங்களோட பேஷனேட்டான நேச்சுரலாக உங்களுக்கு ஸ்கில் இருக்க அந்த பேத்தை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி அதில் ஃபாலோ பண்ணலாம், அண்ட் நீங்கள் இதை எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு, தியாகம்தான் உன்னை உயர்த்தும். அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லான ஓவர் வியூவோட தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் வந்துட்டு பிடெக் ஐடி 3rd year பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஓகே, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், அதை வந்துட்டு நீங்கள் எப்படி அதிலிருந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணுறது, எந்த மாதிரி டொமைன்ஸில் வந்துட்டு ஏஏ ரீப்ளேஸ் பண்ணாது அதை எப்படி சூஸ் பண்ணுறது, அதை எப்படி உங்கள் கெரியராக மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோ உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னாக்கா, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த டொமைனை சூஸ் பண்ணி படிக்கலான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் இதான் ஆக்சுவலான ஒர்க்கா, இது வந்துட்டு தான் நம்ம லைஃப் லாங் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக என்னால் அதை ஏற்றுக்க முடியுது, ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில பேர் வந்துட்டு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் ஐடி இது வந்து ஒரு மாசு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டை நம்ம எப்படி ஒரு விஐபி மூவியோட ஜாயின் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரியான ஒரு இதுதான் வருது. ஸோ நீங்கள் வந்து மூவியை பார்த்துட்டு சூஸ் பண்ணாமல் உங்களோட ஆக்சுவலான உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் காலேஜில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட ஃபீல்டில் இருக்க பேசிக்கான ஒர்க்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இது நேச்சுரலாகவே வருதா, உங்களால் இதில் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்துட்டு உங்களோட லைஃப் பேத்தை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுதான் ஒரு பேசிக்கான ரோட் மேப், உங்களோட டொமைனை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான வே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்ன ஃபீல்டுலாம் ஏஐயால் ஃபுல்லி ரீப்ளேஸ் பண்ண போது, ஏஐயோட இம்பேக்ட் எப்படி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓவர் வியூ பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணுறேன். இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி ஆர் ஐடி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம் இந்த இன்ஜினியரிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி, சிஎஸ்சி, ஏஎம்எல், ஏஐடிஎஸ் இது மாதிரி சைபர் செக்யூரிட்டி இது மாதிரிலாம் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2021, 2026 இது மாதிரி ஒரு 5 years கேப் இருக்கும். இந்த மாதிரி நம்ம காலேஜை சூஸ் பண்ணும்போது எக்ஸ்பெஷலி இன் இன்ஜினியரிங் இதில் வந்துட்டு 5 years கேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 2026 பேட்ச்சு, நான் வந்து 5th sem 3rd year. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து 2021 ரெகுலேஷன் தான். இது வந்து ரியாலிட்டி செக் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு நான் போகிறேன் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த 4 years கம்ப்ளீட் பண்ண முடிஞ்ச உடனே என்னால் போயிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியுமானா இட்ஸ் நெவர் பாசிபிள். அதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம தேரியாக தான் படிக்கிறோம். இன்ஜினியரிங் வந்து ப்ராக்டிக்கல்னு தான் சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலான இது வந்து ஒரு ஆக்சுவல் ஃபேக்டே கிடையாது. இது வந்து ஒரு 50% தான் நான் வந்துட்டு இது ஓகேன்னு சொல்லுவேன். பிகாஸ் இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தேரி பேஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சுவலாக லேர்ன் பண்ணுவோம். அதே சமயத்தில் இன்றைக்கி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 months to 3 months விட டே பை டே ஒரு அப்டேட் இருக்குது இன் டெக்னாலஜிஸில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஓப்பன் யூஸ் பண்ணுவோம். ChatGPT பூம் ஆன உடனே கொஞ்ச நாளில் இது ஆந்த்ரோபிக்கோட கிளாட் வந்துச்சு. கிளாட் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் கிளான்னு வந்துடுது. இன்றைக்கி ஆட்டோமேஷன் சொல்லிட்டு கிளாடில் வந்துட்டு நீங்கள் ப்ளக்கினை யூஸ் பண்ணியே சில வேறு லெவலில் ஒர்க்ஸ்லாம் பண்ண முடியுது இப்போது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐடி ஃபீல்டு டெக்னாலஜி ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ 2026 பேட்ச் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ரேஞ்சுக்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இனி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டியில்
இல்லைன்னு தான் நான் சொல்லணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இதான் பேசிக்கு, இதான் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பேஸ் தான், ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் ரியாலிட்டி செக் பார்த்தீங்கன்னா, உங்களால் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டேரெக்டாக ஒரு கம்பெனியில் போய் முடியும் அப்படின்னாக்கா அது வந்து பாசிபிளே இல்லை. அண்ட் சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸை பற்றியுமே பேசுவாங்க. இந்த பிளேஸ்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் ரோட் மேப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் போயிட்டு போகிறவங்களோட சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோகோ லைக் மாதிரியான பெரிய டெக் கம்பெனியோட சிஇஓஸே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஐடிக்குள்ளே வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டிகிரியே தேவையில்ல, உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ ஐடியோட நிலமை. அண்ட் இந்த ஐடி சிஎஸ்சி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஒரு செக்மெண்ட் தான் இது. நீங்கள் வேறு ஏதாச்சும் கோர் டிபார்ட்மெண்ட் அப்படி பார்க்க போகிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி பேசுகிறேன். ஓகே, சிஎஸ்சி ஐடி இது மாதிரி டெக் டொமைனுக்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னாக்கா இதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஏஐ வந்துட்டு வந்துருச்சானா ஆமாம் வந்துருச்சு தான். எல்லா ஃபீல்ட்ஸுமேனா ஆமாம் எல்லா ஃபீல்ட்ஸுக்குமே தான். நீங்கள் வந்துட்டு இப்போ ஐடி உள்ளே வரீங்க, சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏஎம்எல்லாக இருக்கட்டும், அப்படி எல்லா ஃபீல்ட்லையுமே அந்த பேசிக்கான ஒரு ஸ்டார்டிங் லெவல் ஒரு பேசிக்கான ஜூனியர் டெவலப்பர் பண்ணுறக்கூடிய வேலையை ஈஸியாகவே ஒரு ஏஐ டூல் ஈஸியாகவே அதை பண்ணுது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இங்கே வந்துட்டு யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெடிஷ்னலான மெத்தட் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகாது. பிகாஸ் ட்ரெடிஷ்னலான வேலை என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஜூனியர் டெவலப்பர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 6 months பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒர்க்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போ பேசிக்கான ஒரு ட்ரைனியை இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரெஷரை வந்து ஹையர் பண்ணி அவங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு ஸ்டேபிளாக இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் எப்படி ஜூனியர் டெவலப்பரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக அவங்க வந்து ப்ராஜெக்ட்குள்ளேயே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு உள்ளே வரீங்க அப்படின்னாக்கா. அண்ட் இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 100% ஒர்க்கர்ஸ் இருந்தால் தான் ஒரு 3 மாதத்தில் ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க. பட் இப்போ வந்துட்டு 50% ஆஃப் பீப்புள் இருந்தாலே போதும், நீங்கள் வந்துட்டு ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய 3 months வேலையை 1 monthsலேயே உங்களால் ஈஸியாக டெலிவர் பண்ண முடியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான இருக்க ஃபேக்ட்டு. அண்ட் இப்போ வந்துட்டு நான் கிளாரிட்டியாக ஒரு இதுவும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர் டிபார்ட்மெண்ட் லைக் சிஎஸ், இசிஇ அண்டு நான் வந்துட்டு மெக்கானிக்கல் இல்லை ஏரோநாட்டிக்கல் இப்படி போகிறேன் அப்படின்னாலும் அது வந்துட்டு உங்களோட அதை பற்றி அந்த டொமைனை பற்றி எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. இருந்தாலும் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிக்கிறத வச்சு ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமானா 50 to 70% பாசிபிள். பட் அந்த கேப் வந்துட்டு இது வந்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு சூட் ஆகலாம், பட் ஐடிக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். இதுதான் ரியல் ஃபேக்ட், உண்மை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏஐ வந்துட்டு எந்தெந்த மாதிரியான டொமைன்ஸில் ரீப்ளேஸே பண்ணாது. பிகாஸ் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஐடி சிஎஸ்சி வந்துட்டு ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா நீயுமே ஐடி தானே சூஸ் பண்ண, நீ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச அப்படின்னாக்கா உள்ள பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஐடி இந்த மாதிரி டொமைன்ஸ் தான் ஆட்டோமேஷன் ரிப்பீட்டடான ஒர்க்ஸ் இருக்கும், ஈஸியாக ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏஐயே ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரியான இருக்க ஜாப்ஸை வந்துட்டு டொமைன்ஸை வந்துட்டு நான் பிக் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் இல்லை என்னோட கான்செப்ட் படி என்னென்னா, ஏஐ பற்றி நான் என்ன புரிஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு இண்டஸ்ட்ரியில் எரர் வந்துட்டு ஹை ப்ரியாரிட்டி. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கில் ஒரு எரர் ஆகுது அப்படின்னாக்கா அந்த எரர் வந்துட்டு அதிகமான இம்பேக்ட் ஹை ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஏஐயால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணாது. இதுவே ஒரு ஒர்க்கில் வந்துட்டு ஏஐ வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணி அதில் நடக்கிற எரர் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை இம்பேக்டை கொடுக்காது அப்படின்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஈஸியாக ரீப்ளேஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலாக புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட்டு. எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணாது கூடி சீக்கிரம் அப்படின்னாக்கா ஒரு 10 to 15+ இயர்ஸ்க்கு மேலேயுமே சஸ்டெயின் பண்ணலாம் அந்த ஃபீல்டில் அப்படின்னாக்கா
ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மெடிக்கல் கண்ணை முடித்து நான் சொல்லிடுறேன். நீ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு இன்ஜினியரிங்காக மெடிக்கலாக அப்படின்னாக்கா ரொம்பலாம் யோசிக்காத, மெடிக்கலே நீங்கள் சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் இன்ஜினியரிங் தான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா இன்ஜினியரிங்கே எடுத்துங்க. இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். பட் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹையர் ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் இல்லை இதில் வந்துட்டு வெட்னரி இல்லை சித்தா இப்படி போகிறதுனாலும் போங்க. இல்லாட்டி இந்த நர்சிங்கு ஃபார்மசி அப்படின்னாலும் ஓகே தான். மெடிக்கல் ஃபீல்டை மோஸ்ட்லி சூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலான இப்போ வந்துட்டு ஹியூமன்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஒர்க்கை பார்த்து சூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரி ஃபீல்டு. ஏன் அக்ரி ஃபீல்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அக்ரி ஃபீல்டையும் ஏஐயோட இம்பாக்ட் நிறைய பேர் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணலாம் இந்த ஏஐயிலேருந்து. பட் ஐடி சிஎஸ்சி விட கம்பேர் பண்ணும்போது அக்ரி வந்துட்டு ஓகே தான் சொல்லுவேன். இப்போ வந்துட்டு நம்மளோட செக்மெண்ட்டோட கடைசி பார்ட்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் வேறு ஏதாச்சும் கவர் பண்ணாமல் விட்டுருந்தனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் ஆக்சுவலான கிளாரிட்டி. இந்த ஏஐ இம்பேக்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு, ப்ளஸ் அதே சமயத்தில் உங்களுக்கு எப்படி ஒரு ஈஸியாக ஒரு டொமைனை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்க கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா June 2 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது. ஸோ June 2க்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் வெப்சைட்ஸில் போயிட்டு. ஆக்சுவலாக நான் நாளைக்கு இது வந்துட்டு June 2, இன்றைக்கி வந்து June 1. ஸோ இன்றைக்கி தான் நான் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நாளைக்கு எடிட் பண்ணி நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்குள்ளே போஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்துட்டு June 2க்குள்ளேயுமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த டிஎன்இஏல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ ஆக்சுவலாக என்ன இந்த இது கவுன்சிலிங் ப்ராசஸில் நடக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு இன்னொரு தனி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா காலேஜை எப்படி சூஸ் பண்ணுறது. அது Tier 1 Tier 2 Tier 3 காலேஜஸ்னு சொல்லிட்டு சிட்டிஸ் பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Tier 1 Tier 1 காலேஜ் அப்படின்னாக்கா ஒரு ஹை சிட்டியில் இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை இது மாதிரிலாம் வந்துட்டு Tier 1 காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் நான் வந்துட்டு மோஸ்ட்லி ஏன் நீங்கள் வந்து சிட்டிஸை சூஸ் பண்ணுறதா இல்லை உங்களோட வீட்டு பக்கத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அங்கே பக்கத்தில் இருக்க காலேஜஸில் போயிட்டு சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வர சிட்டியில் இருக்க காலேஜை பார்த்து சூஸ் பண்ணணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு லைஃப்பை தனியாக லீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் எப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரீங்களோ அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லை அந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணி அதில் வந்துட்டு உங்களோட டொமைனே சேஞ்ச் ஆகலாம், உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜஸ் சைடில் இருக்க காலேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் மோஸ்ட்லி சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி சிட்டிஸ் காலேஜவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் எல்லாத்தையுமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தேவையான பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு முடிஞ்ச வர என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா ஓகே, ரொம்ப நன்றி. அண்ட் தென் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோஸ் நான் மோஸ்ட்லி ரிலேட்டட் கண்டென்ட் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுவேன். அதே சமயத்தில் இந்த சோஷியல் இம்பேக்ட்டு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸுமே நான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி நான் இதை போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இனிமேட்டு நீங்கள் வந்துட்டு இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடான வீடியோஸுமே பார்க்கலாம். ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி சூஸ் பண்ணுறது என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூவாகவே நீங்கள் ஐடி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மேக் ஷுர் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஐடி தான் சூஸ் பண்ணுறீங்க இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.